Hello everyone, I'm Shweta from BIT, Bannari Institute of Technology. This is my teammate. I'm Archana. We are pursuing agriculture engineering from third year. நாங்கள் வந்து TNSkills வந்து லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் ஸ்கில் வந்து எப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம்னா எங்கள் நேச்சுரல் ப்ராக்டிக்கலாகவே வந்து எனக்கு லேண்ட்ஸ்கேப் கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வரைக்கும் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நாங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் ஸ்கில்லே சூஸ் பண்ணோம். லெவல் 1 வந்து எம்சிக்கு அட்டன் பண்ணோம். எம்சிக்கு அட்டன் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து உட்காந்து படித்தோம். 2 பேருமே படித்தோம். TNA வெப்சைட்டில் வந்து ஃபேக்கல்ட்டி ஹெல்ப்போட வந்து படித்தோம். முத்துக்குமார் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். அதில் தான் நாங்கள் வந்து படித்தோம். படித்து தான் வந்து லெவல் 1 வந்து கிளியர் பண்ணோம். லெவல் 1லேயே எங்களுக்கு வந்து 2 நடந்துச்சு. ஹார்ட்வேர் தனியாக, சாஃப்ட்வேர் தனியாக நடந்துச்சு. ஹார்ட்வேர்க்கில் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் தனியாக பண்ணோம். சாஃப்ட்வேர்க்கில் வந்து பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம்ஸ், அந்த பிளான்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபேக்கல்ட்டிஸ் வந்து முத்துக்குமார் சொல்லி கொடுத்தாரு. லெவல் 2க்கு நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து எங்களோட காலேஜில் ஸ்கில் டீமில் நிறைய சர்வேயிங்கும், இன்ஜினியரிங் ட்ராயிங்கும், அப்புறம் TNSkillலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே கற்றுக்கிட்டனால தான் இந்த லெவல் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லெவல் 2 வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக இருந்துச்சு. எங்கள் காலேஜ்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்தே ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட் HOD சாரும், செல்லத்துறை சாரும், முத்துக்குமார் சாரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அதெல்லாம் அந்த ஸ்கில்லெல்லாம் வச்சு லெவல் 2 முடித்தோம். லெவல் 3க்கு வந்து அதே மாதிரி எங்களுக்கு பூட் கேம்ப் வந்து நடத்துனாங்க. பூட் கேம்ப் வந்து 7 டேஸ் நடந்துச்சு. அது பனாரி இன்ஸ்டியூட்லேயும் அது நடக்கிறப்பையும் வந்து TNAலையும் கூட்டு போய் எங்களுக்கு காமிச்சாங்க. அங்கே வந்து எங்களுக்கு பிளான்ட்டை வந்து எப்படி பார்க்குறது, ஹேண்டில் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் தனியாக, சாஃப்ட்வேர் தனியாக எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து இந்த ஸ்கில் வந்து சர்வேங்கில் கற்றுக்கனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஹார்ட்வேர்டு சாஃப்ட்வேர் வந்து TNAவில் வந்து சுபேக் சார் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. பிளான்ட்டை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி டிசைன் போடணும், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லி தந்தனால அதை கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. 7 டேஸ்மே வந்து ஒவ்வொரு டெஸ்ட் ப்ராஜெக்டாக கொடுத்து எனக்கு வந்து பண்ணி காமிச்சாங்க. எப்படி பண்ணணும், ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுறது, மெஷர்மெண்ட்லாம் வந்து எப்படி கற்றுக்கணுமே சொல்லி கொடுத்தாங்க. எங்களோட இன்டர்னா சீனியர் அண்ணா, தியாக விக்னேஷ் அண்ணா, அந்த கோவர்தனெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டேட் லெவலில் அதே மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க. நாங்கள் சிவில் ஒர்க்கும் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங்கில் பிளான்டிங் ஒர்க்கும் 2மே கலந்து பண்ணோம். கலந்து பண்ணும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்து சொல்லிக் கொடுத்த ஸ்கில்மே ஈஸியாக இருந்துச்சு. தென் வந்து 7 டேஸ் வந்து எங்களுக்கு கேம்ப் இருந்துச்சு. அந்த 7 கேம்பில் தான் நாங்கள் எங்களோட ஸ்டாமினாவை ஏற்றுறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் ஸ்டெமினா ஏற்றுறது எப்படின்னு தனியாகவே கிளாஸ் எடுத்து நடத்துனாங்க. அடுத்து எங்களோட சீனியர்ஸ் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கைட் பண்ணாங்க. எப்படிலாம் பண்ணணும், எப்படி பண்ணால் செலக்ட் பண்ணணும் சொல்லி நாங்கள் ஃபுல் எஃபர்ட் வந்து ஸ்டேட் லெவலில் போட்டோம். அதுக்கு வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து நாங்கள் இது மாதிரி செலவு எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்துக்கிச்சு. TNSkills வந்து டோட்டலாகவே அவங்க தான் லெவல் 2லேருந்து லெவல் 3 வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அக்காமடேஷன் எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நார்முதல்வன் டீம் வந்து டோட்டலாக வந்து ஹெல்ப் பண்ணி அப்போ அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க வேறு மோட்டிவேட் பண்ணாங்க. இதில் ஸ்டேட் லெவல் எப்படி கிளியர் பண்ணணும்னு ஐடியாலாம் சொல்லி கொடுத்தாங்க. தென் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து ஸ்டேட் லெவல் வந்து கிளியர் பண்ணோம். தேர்ட் லெவல் முடிச்சோடனே வந்து சிஎம் கையால் வந்து டெப்யூட்டி சிஎம் கையால் வந்து அங்கே அவார்டு வாங்கினதை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். சென்னையில் நடந்துச்சு, வள்ளுவர் கோட்டத்தில். அங்கே வந்து பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து எங்களை வந்து வாட்டராக பேசினாங்க. அடுத்த TNSkills இருக்கிறவங்க, நார்முதல்வன் ஸ்கீமில் இருக்கிறவங்க தனியாக வந்து எங்களை கூப்பிட்டு பேசி இப்படி பண்ணலாம், அடுத்த லெவல் வந்து ரீஜனல் லெவல் போகிறீங்க, அங்கே நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து டெப்யூட்டி சிஎம் கையால் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுவோம். அவரே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. கவர்மெண்ட் இப்படி பண்ணதுனால தான் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் போய் கண்டிப்பாக வின் பண்ணி வருவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். லெவல் 2லேருந்து லெவல் 3 வரைக்கும் கவர்மெண்ட் நான்ஸ்டே எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அக்காமடேஷன், ஃபுட் எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த இதுவுமே பண்ணதில்லை. நெக்ஸ்ட் வந்து ரீஜனல் லெவல் வந்து சொல்லியிருக்காங்க, அது ஸ்டேட்டுன்னு விசாகப்பட்டினம் சொல்லியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிற டேட்டு. நாங்கள் கன்ஃபார்ம் ரீஜனல் வந்து வின் பண்ணுவோன்றது வந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ட் எங்களுக்கே இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல்.